வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அது பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பரீட்சைக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 1க்கான மாதிரி வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைமுறைகளில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த எவ்வளோ கொஷின் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்ப்போம். மிஸ் பண்ணாத பாருங்கள். பேப்பர் 1க்கு உண்டான மாடல் கொஷின் பேப்பர். வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள். ஓகேங்களா? மாதிரி வினாத்தாள் 1, மாதிரி வினாத்தாள் 1, டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட்டு 1. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அதாவது குழந்தை மேம்பாடு கற்பித்தலும் முறைகளும். இதிலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இருக்குது. இதிலேருந்து நமக்கு 30 கொஸ்டின் நமக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இதுலேயும் 30 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர். வயதுக்கு ஏற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் பினோ சைமன். ஆன்சர் பினோ சைமன் அப்படிங்கிறவர் தான் வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2, வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர். வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். யாரு? வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர். வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்று நோக்கல் முறை. ஆன்சர் சி. அடுத்து பார்த்திங்கன்னா மரபு நிலையில் குழு ஒற்றுமை உள்ளவர்கள். மரபு நிலையில் முழு ஒற்றுமை உள்ளவர்கள். ஒரு கரு இரட்டையர்கள். ஆன்சர் பி. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை. ஓகேங்களா? பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை. ஆன்சர் பி. 6வது கொஸ்டின், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஆன்சர் சி, திருவள்ளுவர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 7, சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழிச்சொல்? சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழிச்சொல்லு? சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழி சொல்லுனா லத்தீன் மொழி சொல்லு. கொஸ்டின் நம்பர் 8, குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டது? குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டது? 1959 நவம்பர் 20. 1959 நவம்பர் 20. அடுத்து பாருங்க 9வது கொஸ்டின், கால வயது 8 மன வயது 7 எனில் நுண்ணறிவு ஈவு. அதை பார்த்தீங்கன்னா கால வயது 8ங்கிறாங்க, மன வயது 7 எனில் நுண்ணறிவினுடைய ஈவு 87.5. கொஸ்டின் நம்பர் 30, கற்றலின் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திறனில் குறைந்து காணப்படும். ஓகேங்களா? குறைந்து காணப்படும். கற்றலின் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திறனில் குறைந்து காணப்படுவர். படித்தல். ஆன்சர் சி, படித்தல். அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின், கற்பித்தலின் முதல் படிநிலை. கற்பித்தலின் முதல் படிநிலை திட்டமிடுதல். ஆன்சர் பி, திட்டமிடுதல். கற்பித்தலின் முதல் படிநிலை திட்டமிடுதல். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 12,
கல்வியின் அடிப்படை நோக்கம். கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை. முழுமையான ஆளுமை. ஓகேங்களா? கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை. கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13. முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது. முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது ஒற்றை காரணி கோட்பாடு. ஆன்சர் ஏ, ஒற்றை காரணி கோட்பாடு. கொஸ்டின் நம்பர் 14. ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது, ஓகேங்களா, கீச்சு 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 இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை? ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது கீச்சு கீச்சு இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை? காரணம் காட்டல். ஆன்சர் சி, காரணம் காட்டல். ஆன்சர் சி, காரணம் காட்டல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓகேங்களா. ஒரு குழந்தை தான் கண்டக்கூடாத ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியோஜோ குறிப்பிடுகிறார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3வது நிலை. இது அறிவு வளர்ச்சியின் எத்தனாவது நிலைன்னு கேட்டாங்கன்னா 3வது நிலை. 16வது கொஸ்டின். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகிறது? எந்த பருவத்தில் ஏற்படுகிறது? ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? குளவி பருவம். ஆன்சர் ஏ, குளவி பருவம். 17வது கொஸ்டின். எரியும் விளக்கு மற்றொரு விளக்கை எரிய உதவும். எரியும் விளக்கு மற்றொரு விளக்கை எரிய உதவும் என்றவர் தாகூர். யாரு? தாகூர் தான் இப்படி சொல்லியிருக்காரு. எரியும் விளக்கு மற்றொரு விளக்கை எரிய உதவும் என்றவர் தாகூர். அடுத்தது 18வது கொஸ்டின். தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு. தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. அடுத்து பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து நடைபெறுவது. பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து நடைபெறுவது கற்றல். ஆன்சர் பி, கற்றல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. உடன்பாட்டு தற்கருத்து. உடன்பாட்டு தற்கருத்து அன்பு. உடன்பாட்டு தற்கருத்து அன்பு. 21வது கொஸ்டின். ஒரு செயலை செய்யும்போது கற்றுக்கொண்ட திறமை மற்றொரு செயலை செய்வதில் தாக்கத்தை ஏற்படுத்துமானால் அது பார்த்தீங்கன்னா பயிற்சி மாற்றம். ஆன்சர் ஏ, பயிற்சி மாற்றம். எதிர்கால சமுதாயத்தை திறம்பட உருவாக்குபவை. எதிர்கால சமுதாயத்தை திறம்பட உருவாக்குபவை வகுப்பறை. ஆன்சர் டி, வகுப்பறை. கற்கும் பொருளை பற்றி நினைவு கூறுதலுக்கும் பெரிதும் பயன்படுவது. கற்கும் பொருளை பற்றி நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படுவது சுருக்க குறிப்பு. ஆன்சர் பி, சுருக்க குறிப்பு. அடுத்த 24வது கொஸ்டின் நம்பர் 24. பரிசோதனை முறையை சொன்னவர் யாருன்னா, ஓகேங்களா, ஹாலாக். அப்போ பி, கமா. மனித வளர்ச்சியின் சூழ்நிலையே மிக முக்கியமான காரணி என்றவர். மனித வளர்ச்சியின் சூழ்நிலையே மிக முக்கியமான காரணி என்றவர் வாட்சன். அப்போ சி, கமா. அடுத்தது ஒத்த இயல்பையே உருவாக்கும் ஜான் கிரிகர் மெண்டல். அப்போ டி ஆன்சர். அடுத்தது நுண்ணறிவு ஈவு.
லிப்டன். நுண்ணறிவு ஈவு லிப்டன். மறுபடியும் பாருங்க, பரிசோதனை முறையை ஹாலக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. மனித வளர்ச்சி சூழ்நிலையே மிக முக்கியமான காரணி என்றவர் வாட்சன். ஒத்த இயல்பையே உருவாக்கும்னு சொன்னவர் ஜான் கிரிகர் மெண்டல். நுண்ணறிவு ஈவு லிப்டன். அப்போ ஆன்சர் ACDA. அப்போ பாருங்க, ACDA. ஆன்சர் A. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25. ஒரு குழந்தை தனது தேவையான பூர்த்தி செய்து கொள்ள அது வெளிப்படுத்தும் மன உணர்வு. ஓகேங்களா? அது வெளிப்படுத்தும் மன உணர்வு அழுகை. மன உணர்வு அழுகை. 26வது கொஸ்டின். இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியையும் வலுவினையும் அளிப்பது. இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியையும் வலுவினையும் அளிப்பது ஊக்குவிப்பு. ஆன்சர் டி, ஊக்குவிப்பு. மனப்போராட்டங்களின் வகைகள் 3. பிறவியிலேயே தோன்றும் மனவளர்ச்சி. பிறவியிலேயே தோன்றும் மனவெழுச்சி. அச்சம். ஆன்சர் டி, அச்சம். அடுத்தது, மாணவரின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது. மாணவர்களின் சமூக பண்பு வளர்ச்சிக்கு உதவுவது ஆசிரியர், பெற்றோர், ஒப்பார். ஓகேங்களா? இவை அனைத்தும். ஆன்சர் டி, இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது. இந்த கூற்றை கூறியவர். ஓகேங்களா? விதி, கற்ற விதி ஆயுத் விதி. என்ன விதி? ஆயுத்த விதி. அதாவது ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரில் பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது. இந்த கூற்று குறிப்பிடும் பயிற்சி எதுனா ஆயுத் பயிற்சி. ஓகேங்களா? இதுவரை பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் இருக்கக்கூடிய 30 வினாக்கள் வீடியோவை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷினும் 30 கொஷின் இருக்கும். கொஷின் நம்பர் தமிழ் பாருங்கள். தமிழில் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா 30 இருக்கும். நம்ம சைக்காலஜியில் ஏற்கனவே 30 பார்த்துட்டோம். இப்போ தமிழில் 30 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 31வது கொஷின். ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்கள் அனைத்தும் இவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்கள் அனைத்தும் இவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது. திருவருட்பா. ஆன்சர் சி, திருவருட்பா. ஊவே சாமிநாதன் பிறந்த ஊர் எது? உத்தமதானபுரம். ஆன்சர் பி, உத்தமதானபுரம். தமிழகத்தில் பட்டாசு வெடிக்காத மேலதாளம் கேட்காத ஊர் எது? தமிழகத்தில் பட்டாசு வெடிக்காத மேலதாளம் கேட்காத ஊர் எது அப்படின்னா குந்தன்குளம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மீடியா என்பதன் தமிழ் சொல். பாருங்க, 35வது கொஸ்டின். மீடியா என்பதன் தமிழ் சொல் எது? ஊடகம். மீடியா என்பதனுடைய தமிழ் சொல் ஊடகம். அடுத்து பாருங்க, 36வது கொஸ்டின். அம்மை அப்பன் என்ற சொல் வழங்கப்படும் நாடு. அம்மை அப்பன் என்ற சொல் வழங்கும் நாடு குமரி நாடு. ஆன்சர் பி, குமரி நாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. வண்டுகள் தேன் குடித்தன என்பதில் குடித்தன என்பது பலவின் பால் பயனிலை. வண்டுகள் தேன் குடித்தன, இதில் குடித்தன என்பது பலவின் பால் பயனிலை. அடுத்து பாருங்க, 38வது கொஸ்டின். தை திங்கள் என்பது காலப்பெயர். இவர்களில் நாடகத்தமிழுக்கு புத்துணர்வு ஊட்டியவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, பரிதிமாற் கலைஞர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்பல் சம்பந்தர். இவை அனைவரும். ஓகேங்களா? அதாவது நாடக தமிழுக்கு புத்துணர்வு ஊட்டியவர்கள் பரிதிமாற் கலைஞர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்தர். இவை அனைவரும் தான் புத்துயிர் ஊட்டினார்கள் நாடக தமிழுக்கு. அடுத்து 40வது கொஸ்டின். வாழைக்காயின்
இளமை மரபு சொல். வாழைக்காயின் இளமை மரபு சொல் வாழைக்கச்சல். ஆன்சர் சி, வாழைக்கச்சல். மணநூல் என அழைக்கப்படும் நூல். மண நூல் என அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கும் பின்னாரும் வருவது. ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கும் பின்னாரும் வருவது அரைப்புள்ளி. ஆன்சர் ஏ, அரைப்புள்ளி. ஆன்சர் ஏ, அரைப்புள்ளி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 43. கண்ணன் பாடும் படத்திலன். கண்ணன் பாடும் படத்திலன். படத்திலன். ஓகேங்களா? இது எதிர்மறை தொடர். ஆன்சர் சி, எதிர்மறை தொடர். ஆழி என்பதன் பொருள். ஆழி என்பதன் பொருள் கடல். ஆழி என்பதன் பொருள் கடல். தமிழில் தோன்றிய முதல் அகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. ஆன்சர் சி, சதுரகராதி தான் தமிழில் தோன்றிய முதல் அகராதி. அடுத்து பாருங்க, 46வது கொஸ்டின். பிரித்தெழுதுக. வைப்பார். வைப்பார். வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர். வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர். ஆன்சர் சி. சிற்றிலக்கியத்தின் வகைகள் எத்தனை? சிற்றிலக்கியத்தின் வகைகள் எத்தனை? 96. சிற்றிலக்கியத்தினுடைய வகைகள் 96. 48வது கொஸ்டின். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். ஆன்சர் சி, நாமக்கல் கவிஞர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. கொஸ்டின் நம்பர் 49. செய்யுளில் அடிதோறும். செய்யுளில் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அடிமோனை தொடை. ஆன்சர் சி, அடிமோனை தொடை. செய்யுளில் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது அடிமோனை தொடர். அடுத்தது 50வது கொஸ்டின். குழந்தை கவிஞர் அளவல்லையப்பா. குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை. தமிழில் உள்ள உயிர்மை. தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. ஆன்சர் சி, 216. இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? 10/12/2004. அப்போ 2004 தான் தமிழ் செம்மொழியாக்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 10/12/2004. வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்கா. வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவினுடைய பெயர். ஓகேங்களா? அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான் வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவினுடைய பெயர். சொல் விளையாட்டால் வளரும் திறன் பகுதி. சொல் விளையாட்டால் வளரும் திறன் பகுதி. சொற்களஞ்சிய பெருக்கம். ஆன்சர் சி, சொற்களஞ்சிய பெருக்கம். திருக்குறளில் எத்தனை இயல்கள் உடையது? திருக்குறள் எத்தனை இயல்களை உடையது? திருக்குறள் எத்தனை இயல்களை உடையது? 9 இயல்களை உடையது. திருக்குறள் 9 இயல்களை உடையது. பாரதியார் வர்ணித்து பாடிய நிலப்பகுதி. பாரதியார் வர்ணித்து பாடிய நிலப்பகுதி குறிஞ்சி. ஆன்சர் ஏ, குறிஞ்சி. யார் என்பதற்கு விடையை தருவது. விடையாய் வருவது. யார் என்பதற்கு விடையாய் வருவது எழுவாய். ஆன்சர் ஏ, எழுவாய். மூங்கில் பூக்களின் நிறம். மூங்கில் பூக்களின் நிறம் பச்சை நிறம். ஆன்சர் ஏ, பச்சை நிறம் தான் மூங்கில் பூக்களின் நிறம். சங்கராத்தி விழா என்பது. சங்கராத்தி விழா என்பது பொங்கல் விழா. சங்கராத்தி விழா என்பது பொங்கல் விழா. அடுத்த கொஸ்டின் 60. சோழர்களின் மாலை. ஓகேங்களா? அத்தி மாலை. சோழனுடைய மாலை அத்தி மாலை. இதுவரை தமிழில் 30 கொஸ்டின் பார்த்தோம். அப்போ 60 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், இங்கிலீஷில் நமக்கு 30 கொஸ்டின். இங்கிலீஷ்லேயும் நமக்கு 30 கொஸ்டின் இருக்கும். பாருங்கள், ஐடென்டிஃபிகேட் த வேர்டு இன் விச் K is not sounded. Indicate the word in which K is not sounded. Now answer D. பாருங்க, ஐடென்டிஃபைட் த adjective
I saw depict டிடிக் யூ ஃபிலிம் எஸ்டர்டே அப்படிங்கிறது ஃபிலிம். ஓகேங்களா, எஸ்டர்டேங்கிறது ஃபிலிம். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, சி இஸ் நாட் எ ஃபூல் டேஷ் இஸ் சி. ஓகேங்களா, சி இஸ் நாட் எ ஃபூல். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஈஸ் சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஈஸ் சி. வாட் இஸ் த பாஸ்ட் participle ஆஃப் த வெர்பு கோ. கோ அப்படிங்கிறது கோன்னு வரணும். CONE கோன். அடுத்து 65வது கொஸ்டின் நம்பர் 65. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ்டு இன் த சென்டென்சஸ் ப்ளீஸ் கம் ஹோம் ஆன் த சண்டே. ஓகேங்களா, ரெக்வஸ்ட். ஆன்சர் ஏ ரெக்வஸ்ட். 66வது கொஸ்டின். ஹி ஹேவ் ஹிம் ஸ்வீட்ஸ் டேஷ் இன் தீஸ் சென்டென்சஸ் ஹிம் denotes. ஓகேங்களா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். கொஸ்டின் நம்பர் 67. ஐ வேர்டு போயம் லாஸ்ட் மந்த்து சேஞ்ச் இன் த பாசிட்டிவ் வாய்ஸு. சேஞ்ச் இன்டு பாசிட்டிவ் வாய்ஸு. ஓகேங்களா, தி போயம் வாஸ் written by me last month. by me last month. Answer A. Leela child to child. Leela child to me. Can you get me a glass of water? Change in the reported speech. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், ஆன்சர் ஏ. லலிதா ஆஸ்க்டு போடணும். ஓகேங்களா, ஆஸ்க்டு இஃப் ஐ ஃபோல்ட் ஹெட் ஹேர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 69. சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு த டைரக்ட் ஸ்பீச். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு டைரக்ட் ஸ்பீச். டீச்சர் ஆஸ்க்டு ஹிம் டு பிரிங் ஹிம் எ கப் ஆஃப் டீ. ஓகேங்களா, பாருங்கள், டீச்சர் ஓகேங்களா சாய்டு டு ஹிம். ஓகேங்களா, பிரிங்க் மீ எ கப் ஆஃப் டீ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. சில்ட்ரன் டே சாயிங் த ரைமிங் வித் ஆக்ஷன். என்ஜாய். ஆன்சர் பி என்ஜாய். பாருங்க, டிப்தோனிக்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு வெவல் கிளைடிஸ். ஆன்சர் பி. மார்க் த ஸ்ட்ரீட் ஃபார் த வேர்டு ஆல்ரெடி அப்படிங்கிறது பாருங்க. ஓகேங்களா, ஆன்சர் பி. ஆல் போட்டு மேலே கொட்டேஷன் போட்டு ரெடி. READY. அடுத்து 74வது கொஸ்டின். ஃபைண்ட் த ரைட் வேர்டு. ஓகேங்களா, கேட்டகிரி ஃபார் த வேர்ட்ஸ் பென் பென்சில் பேப்பர் etc. ஓகேங்களா, இது எல்லாமே பேப்பரு பென்சில் எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம். பேப்பரு பென்சிலு எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம். ஆன்சர் டி. ஓகேங்களா, இந்தியா ஓன் த மேட்ச். வாட் இஸ் த சென்டென்சஸ் பேட்டர்ன். ஓகேங்களா, SVO. அடுத்தது, ராமு லீவ்ஸ் டேஷ் மதுரை. லீவ்னா இன் மதுரை. ராமு லீவ்ஸ் இன் மதுரை. வில் திஸ் ட்ரெயின் அட்டு மதுரை. ட்ரெயின் போட்டாங்களா அட்டு மதுரை. அப்போ இன்னு அட்டு வரணும். ஆன்சர் சி இன் அட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 77. ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை homework. The sentences is in dash tense form. Present perfect. Answer A. What is the ESL? ஓகேங்களா, ESL. ஓகேங்களா, இங்கிலீஷ் as second language. ஓகேங்களா, ESLக்கு மீனிங்கு இங்கிலீஷு. ஓகேங்களா, as second language. Answer D. Explain for the uncountable noun.
known அப்படின்னா ஆயில். ஆன்சர் டி ஆயில். ஐ லைக் காஃபி, இட் இஸ் டேஸ் ஃபேரவர் ட்ரிங்க். ஓகேங்களா, மை ஃபேரவர் ட்ரிங்க். ஓகேங்களா, மை தான் ஃபேரவர் ட்ரிங்க். இட் இஸ் மை ஃபேரவர் ட்ரிங்க். எது? காப்பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81. தி ஷேப் ஆஃப் த மவுத் cavity depends on the position of. ஓகேங்களா, dance on lips, dance at lips. ஆன்சர் டி. 82வது கொஸ்டின். தி void sound are produced by the vibration of the. ஓகேங்களா, vocal cords. ஓகேங்களா, vocal cords. கொஸ்டின் நம்பர் 83. upper teeth raw is placed on the lower lip to the product the sound. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா வி. எது? வி. ஆன்சர். the sleeping for the word on is them then வரும். then. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா the sleeping for the word then. ஆன்சர் சி. the purpose of reading is to cross meaning. ஆன்சர் பி cross meaning. அடுத்து 86வது கொஸ்டின். ரீடிங் இஸ் எ டேஷ் ஸ்கில் ரெஸ்பெக்டிவ் ஹில். ஆன்சர் பி ரெஸ்பெக்டிவ் ஹில் ஸ்கில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 87. ஸ்லீப்பிங் இஸ் பெஸ்ட் லேண்டட் 5 visual perfection. Perfection. 88வது கொஸ்டின். தி present continuous tense from are they used to express further action. express present action. Answer C. Question number 89. The story is not thrilling, it is a not interesting too when you combine the sentences you. ஓகேங்களா, the story is neither thrilling or interesting. Answer C. Question number 90. a lesson is best darked by. ஓகேங்களா, interpreting the test pages. Answer A. இத்தோடு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு 30 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. ஓகேங்களா, அடுத்தது மேக்ஸ் கொஸ்டினை நம்ம 30 கொஸ்டினை நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 60 வரைக்கும் 90 பார்த்தாச்சு. மேக்ஸில் நமக்கு 30 கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்கள் 91வது கொஸ்டின். ஒரு இணைகரம் அமைப்பதற்கு ஒன்றை ஒன்று தொடர்புடைய எத்தனை அளவுகள் தேவை? அப்போ ஓர் இணைகரம் அமைப்பதற்கு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத எத்தனை அளவுகள் தேவை? 3 அளவுகள் தேவை. ஆன்சர் டி 3 அளவுகள் தேவை. 92வது கொஸ்டின். கீழ்காணும் கோண அளவுகளுக்குள் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கக்கூடியது 24 டிகிரி, 66 டிகிரி. 93வது கொஸ்டின். ஓர் ஆண்டில் 31 நாட்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை. ஒரு ஆண்டில் 31 நாட்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை 7 மாதங்கள். ஆன்சர் பி 7 மாதம் மட்டும்தான் 31 நாட்கள் இருக்கும். 94வது கொஸ்டின். நான்கால் வகுப்படும் எண் 512. மீதி எல்லாமே 4ஆல் வகுப்படாது. 95வது கொஸ்டின். 150ஐ 3:2 என பிரிக்கும் போது கிடைக்கும் பெரிய எண்ணு. 90. கிடைக்கும் பெரிய எண்ணு 90. அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. 18இன் பொதுக்காரணி. 18னுடைய பொதுக்காரணி ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படும். அப்போ 1 18. ஆன்சர் சி. அடுத்து 97வது கொஸ்டின். 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15 + 17 + 19 +. ஓகேங்களா, இதை எல்லாம் இது பண்ணினா ஓகேங்களா
10^2 பாருங்கள். இதில் பெரியது எதுன்னு கேட்குறான். இதில் பெரியது எது அப்படின்னு கேட்குறான். 7 4/7 × 3 இதுதான் பெரியது. 7 4/7 × 3 தான் பெரியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 99. கொஸ்டின் நம்பர் 99. 51 முதல் 80 வரை உள்ள 51 முதல் 80 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 51 முதல் 80 வரை உள்ள பகா எண்களினுடைய எண்ணிக்கை 6. ஆன்சர் பி. 100வது கொஸ்டின். இயற்கையின் புத்தகம் கணித மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்றவர். இயற்கையின் புத்தகம் கணித மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்றவர் கலிலியோ. ஆன்சர் சி. கலிலியோ. 101வது கொஸ்டின். ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 7 மீட்டர் எனில் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவு டேஸ் ஆகும். அரை வட்டத்தினுடைய பரப்பளவு 77 சதுர மீட்டர். அடுத்து பாருங்க ஓகேங்களா. 102வது கொஸ்டின். a² - b² சமம் a - b × a + b × a + b. ஆன்சர் பி. 103வது கொஸ்டின். ஒரு கன சதுரத்தின் கன அளவு 64 கன சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு 4 சென்டிமீட்டர். அதன் பக்க அளவு 4 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 104. -7 பெருக்கல் எதிர்மறை. -7 பெருக்கல் எதிர்மறை ஓகேங்களா. பாருங்க -1/7. ஆன்சர் டி. -1/7 தான் ஓகேங்களா எதிர்மறை, பெருக்கல் எதிர்மறை. 105வது கொஸ்டின். ஒரு பொருளின் சுழற்சி கோணம் 72 எனில் அதன் சுழல் சமச்சீர் வரிசை 5. 9 மில்லிமீட்டர் டேஸ் மீட்டராக மாற்றினா ஓகேங்களா 0.009 மீட்டர். பிரதிபலிக்கும் பின்னங்கும் மாறுபடாத எழுதுவது. பிரதிபலிப்புக்கும் பின்னாரும் மாறுபடாத எழுத்து எம். ஆன்சர் சி. எம். அடுத்து 108. 4 3 7 9 0 இவ்வெண்களில் அமையும் மிக சிறிய எண் எதுனா 33 4 7 9 0. அடுத்த கொஸ்டின் நம்பர் 109. கொஸ்டின் நம்பர் 109. அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 265. அவை பார்த்தீங்கன்னா 11, 12. அடுத்து பாருங்க 5 7 5, 7, 9, 11, 13, 17 என்ற எண்களின் வித்தியாசமான எண். இதில் வித்தியாசமான எண் எதுனா 9. ஆன்சர் டி. 9. 111வது கொஸ்டின். 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர் ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? ஒரு நாளில் முடிப்பார்கள். ஆன்சர் டி. ஒரு நாளில் முடிப்பார்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 112. கொஸ்டின் நம்பர் 112. 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு 2 முறையும் ஒரு கடிகாரம் அடித்தால் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை மணி அடிக்கும்? 156 முறை மணி அடிக்கும். ஓகேங்களா 156 முறை மணி அடிக்கும். 113வது கொஸ்டின். ஒரு வாரத்தில் தினசரி சராசரி மழை அளவு 7 சென்டிமீட்டர். வாரத்தின் முதல் 6 நாட்களில் தினசரி மழை பொழிவு அளவு 6 சென்டிமீட்டர். கடைசி நாளில் மழை அளவு என்ன? கடைசி நாளுடைய மழை அளவு 13 சென்டிமீட்டர். 114வது கொஸ்டின். ஒரு பொருட்களின் அடக்க விலை 24 பொருட்களின் விற்பனைக்கு விலைக்கு சமம் எனில் லாப விகிதம் என்ன? லாப விகிதம் 20%. அடுத்து பாருங்கள் 115வது கொஸ்டின். ரூபாய் 10,000 5 ஆண்டு வட்டியில் 2 மடங்காக உயர்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பின் அந்த அசலின் மதிப்பு என்ன? 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய அசல் எவ்வளோன்னா 40,000. ஆன்சர் டி. 40,000.
அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 116 27, 36, 28, 18, 35, 26, 20, 30, 40, 26, 50 இவைகளின் இடைநிலை எவ்வளவுனா 28. இடைநிலை எவ்வளவுனா அப்படியே வரிசையாக எழுதி சென்ட்ரலில் இருக்கிறது தான் இடைநிலை. ஓகேங்களா? வரிசையாக எழுதி சென்ட்ரலில் இருக்கிறது எழுதுனா ஆன்சர் டி 20. தேசிய கணித நாளாக மத்திய அரசு அறிவித்தது. தேசிய கணித நாளாக மத்திய அரசு அறிவித்தது டிசம்பர் 22. 118வது கொஸ்டின் 118வது கொஸ்டின் கூம்பினுடைய மொத்த பரப்பு ஓகேங்களா பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். ஆன்சர் டி. அடுத்தது 119வது கொஸ்டின் 11, -100 என்ற புள்ளியில் அமையும் கால் பகுதி எதுனா நான்காம். அடுத்தது கனசெவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை 6. கனசெவ்வகத்தின் பக்கங்களினுடைய எண்ணிக்கை 6. அடுத்து பாருங்க ஓகேங்களா என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ் சுற்றுச்சூழல் கல்வியல் 125வது கொஸ்டின் இவற்றில் கிருமி நாசினியாக செயல்படுவது எதுனா மஞ்சள். ஆன்சர் சி மஞ்சள். 122வது கொஸ்டின் செல்லை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் கோக். சார்லஸ் டார்வின் எழுதிய நூல் 123வது கொஸ்டின் சார்லஸ் டார்வின் எழுதிய நூல் சிற்றினங்களின் தோற்றம். ஆன்சர் சி சிற்றினங்களின் தோற்றம். 124வது கொஸ்டின் முன்னால் பின்னால் பக்கவாட்டில் என அனைத்து பக்கங்களிலும் பறக்கக்கூடிய பறவை தேன்சிட்டு. ஆன்சர் சி தேன்சிட்டு மட்டும்தான் முன்னாடி பின்னாடி பக்கவாட்டில் எல்லாத்தையும் பறக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 125 சோப்பு தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் NaHNaOH. 126 கொஸ்டின் சூரிய ஒளி புவியை வந்தடையும் ஆகும் நேரம், அதாவது சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் 8 நிமிடம் 20 வினாடி. ஆன்சர் பி 8 நிமிடம் 20 வினாடி. தேன்கூட்டில் முட்டையிடும் தேனி எது? முட்டையிடும் தேனி ராணி தேனி. தேன்கூட்டில் முட்டையிடும் தேனி ராணி தேனி. அடுத்தது 128வது கொஸ்டின் இவற்றில் ஓகேங்களா தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான மருத்துவமுறை சித்த மருத்துவமனை தான் தென்மையான மருத்துவமுறை. தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான மருத்துவமுறை சித்த மருத்துவமுறை. தங்கம் கரையக்கூடிய கலவை ராஜ திரவம். ஆன்சர் டி ராஜ திரவத்தில் வச்சு தான் தங்கத்தை கரைக்கலாம். 130வது கொஸ்டின் எந்த இரண்டு கோள்களுக்கு துணைக்கோள்கள் இல்லை? புதனுக்கும் ஓகேங்களா வீனஸ் என்பது வெள்ளிக்கும் புதன்களுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. 131வது கொஸ்டின் ஹேலி வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும்? 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். 132வது கொஸ்டின் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா எங்கு பிறந்தார்? ஹரியானா. ஆன்சர் ஏ ஹரியானா. அடுத்த 133வது கொஸ்டின் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே நிலவு அமைந்தால் அமாவாசை. ஆன்சர் சி அமாவாசை. இந்தியாவின் அமைவிடம் 8 டிகிரி முதல் 28 வடக்கு வரை, இது 68 டிகிரி கிழக்கிலிருந்து 97 டிகிரி கிழக்கு வரை. ஆன்சர் ஏ. பருவகாலங்கள் உருவாக காரணம் புவி சரியான சாய்வு கோணத்தில் வலம் வருவதால் ரைட்டு. புவி தனது அச்சு 23 டிகிரி சாய்வாக இருக்கிறதுனாலும் வருது. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி. அப்போ புவி சரிவாக இருக்கிற கோணத்தினாலும் அல்லது புவி 23 டிகிரி சாய்வாக இருக்கிறதுனால தான் ஓகேங்களா பருவ காலங்கள் உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஏ மற்றும் பி.
அடுத்தது 136வது கொஸ்டின். சூரிய கதிர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க கோட்டை கோட்டை மற்றொரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடம். ஒரு தீர்க்க கோட்டையிலேருந்து இன்னொரு தீர்க்க கோட்டை கடக்க சூரிய ஒளி 4 நிமிடம் எடுத்துக்கிறது. புவியின் முதலில் தோன்றிய உயிரினம், ஓகேங்களா, நீல பசுபாசி என்கின்ற பாக்டீரியா. நீல பசுபாசி என்ற பாக்டீரியா புவியில் தோன்றிய முதல் உயிரினம், ஓகேங்களா, நீல பசுபாசி என்கின்ற பாக்டீரியா. 137வது கொஸ்டின். மரியானா அகழி எந்த கடலில் அமைந்துள்ளது? மரியானா அகழி எந்த கடலில் அமைந்துள்ளதுன்னா பசிபிக் பெருங்கடலில். ஆன்சர் டி, பசிபிக் பெருங்கடலில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 139. அவரை துவரை போன்ற பயிர் வகைகள், ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்கள் போன்ற வளர ஏற்ற மண் எதுனா செம்மண். ஆன்சர் பி, செம்மண். 140வது கொஸ்டின். இவற்றில் பசுமை மர காடுகளில் காணப்படும் மரங்கள் மாக்கோகனி, எபோனி, ரோஸ்விட்டு. ஆன்சர் ஏ. ஆப்பிரிக்கா மற்றும் ஆர்கான்சாஸ் சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படுவதை வைரம். இதில் கடல் நீரில் அதிகம் கரைந்துள்ளது. ஓகேங்களா, கடல் நீரில் அதிகம் கரைந்துள்ளது எது? கார்பன் டை ஆக்சைடு. ஆன்சர் பி, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 143. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும், ஓகேங்களா, இணையும் இடம். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இடம் தொட்டப்பட்டா. ஆன்சர் சி, தொட்டப்பட்டா. இதில் எது தெற்கு கடற்கரை மாவட்டங்களில் பிரிவில் சேராதது? நாகப்பட்டினம். ஆன்சர் சி, நாகப்பட்டினம். தமிழக காடுகளில் காணப்படாத விலங்கு காண்டாமிருகம். ஆன்சர் ஏ, காண்டாமிருகம். இதில் செயற்கைப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் இடம். சிறுமுகை எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையம். சிறுமுகை எங்கே இருக்கு? மேட்டுப்பாளையத்தில் இருக்கு, மேட்டுப்பாளையம். அப்போ செயற்கைப்பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் சிறுமுகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் ஒரு ஆரம்ப பாடசாலை உள்ளது? தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ஆரம்ப பாடசாலை உள்ளது? 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ஆரம்ப பாடசாலை உள்ளது. அடுத்து 148. பக்ரானங்கள் அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது? பக்ரானங்கள் அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டதுன்னா சட்லஸ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது. 149வது கொஸ்டின். 1991 குறைந்தபட்ச கல்வி கற்றல் என்ற புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது பேராசிரியர் தாவே குழு தான் குறைந்தபட்ச கற்றல் முறையை கொண்டுட்டு வந்தது. தற்போது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை. அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகளுடைய எண்ணிக்கை 6. இத்துடன் பேப்பர் 1க்கான வினா விடை கொஷின் பேங்கை மாடல் கொஷின் பேப்பர் வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.